அதே போல பொய்யினை அவன் சொல்ற பரவாயில்ல இவன் சொல்ற பரவாயில்ல அளவுக்கு பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் மிக அற்புதமாக எடுத்து வைத்தார். அதற்கு பதில் சொல்ல வருகிறார். மக்களின் விழிப்புணர்வே என்கின்ற அணியை சார்ந்த ஆலி ஜனாப் எஃப் அப்துல் கரீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தஹமைசால் தலைவர் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, அணியாய் திரண்டிருக்கும் லட்சக்கணக்கான மூமின்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அன்னலம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியும் என்றென்றும் உண்டாவதாக. நீங்க அஜர்த்து பட்டிமன்றத்தை இப்ப தொடங்கி இருக்கீங்க. ஆனா அல்லாஹு தஆலா முத பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சிட்டான். சொல்லிருங்க எப்படிப்பட்ட பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சிட்டான்னா, நாங்க 2 அணியில பேசுறத வச்சு அதுக்கு பிறகு நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்க. ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்கி தீர்ப்பையும் முதல்லயே சொல்லி அதன்படி நடந்துக்குங்க அல்லாஹ் ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்கையில் வைத்து கோடானு கோடி அமரர்களை கூப்பிட்டு ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அமரர்கள் சஜிதா செய்தார்கள். ஒரே ஒருத்த மாத்திரம் சஜிதா செய்யல. அவன் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் உன்னை தவிர என்னுடைய நெற்றியை வேறு யாருக்கும் நான் சஜிதா செய்ய மாட்டேன். பர்ஃபெக்டான பக்காவான யதார்த்தமான தௌஹீதா இல்லீங்களா? அது இதுதானங்க தௌஹீது. அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த தௌஹீது எனக்கு தேவையில்லை. என்னுடைய தௌஹீது, நான் விரும்பும் தௌஹீது, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகம் தண்டில் நூறாக இருந்த நூரே முஹம்மதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தௌஹீது தான் எனக்கு வேணும்னு அல்லாஹ் சொன்னான். இதை இப்லீஸ் விழிப்புணர்வோடு பார்க்க தவறிட்டான். அவனுக்கு அல்லாஹ் விழிப்புணர்வே ஊட்டல. அவன் ஒருவேளை சுயமாக விழிப்புணர்வு அடைந்திருந்து அல்லது அல்லாஹ்வால் ஊட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு இயக்கங்கள் பல நூறாக பெருகி வந்திருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்று விழிப்புணர்வை ஊட்டணும், இல்ல சுயமா விழிப்புணர்வு அடையணும். இப்ப நீங்க தமிழகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் புழுங்கிக் கொண்டிருந்த ஒன்றை, செய்வதற்கு ஆவல் இருந்தும் செய்ய முடியாத ஒன்றை அல்லாஹ் ரசூலுடைய மிகப்பெரிய துஆவினாலும் ஆண்டகை முஹையத்தீனுடைய மாபெரும் கிருபையினாலும் துவங்கி வச்சிருக்கீங்க. இப்ப எல்லாரும் உங்க பின்னால நிக்கிறாங்க அல்லாஹ் விரும்பிய தௌஹீதின் பக்கம். அப்ப இதுல நமக்கு ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக இப்லீஸ் வேலை செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ் யாரையெல்லாம் மரியாதை செய்கிறானோ அவங்களை எல்லாம் தாக்கி பேசணும். இதுதான் போலி தௌஹீத், எதிரணியுடைய வாதம். இப்ப எப்படி சுயநலத்தை எப்படியாவது வெற்றி பெற வச்சிருந்தேன்னு சுயநலத்தோட ஒரு அணியினர் உட்கார்ந்து இருக்காங்களோ, அது மாதிரி ஒரு வாதம். நாம் சிந்திக்க வேண்டும் தோழர்களே. மார்க்கம் தெளிவாக இருக்கின்றது. குழப்பவாதிகளுடைய குழப்பம்தான் மார்க்க அறிவு இல்லாதவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. சொல்றான சவுதியில என்னைக்கு பெருநாள் தொழுகிறாங்களோ அன்னைக்கு தான் நம்மளும் தொழுகணும். ஏண்டா ஒரே இறை ஒரே மறைன்னு சொல்றோம். அப்ப ஏன் அங்க முதல் நாள் கொண்டாடுறாங்க, இங்க மறுநாள் கொண்டாடுறாங்க? உலகம் பூரா பெருநாளை ஒரே நாள்ல கொண்டாடுறான். கொஞ்சமாவது சிந்திக்கிறானுங்களா? நமக்கும் இலங்கைக்கு 40 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. இங்க பகல் 10 மணின்னு சொன்னா அமெரிக்காவில் ராவு 10 மணி. நம்மள தக்பீர் கட்டிக்கிட்ட நேரத்தில் குளிச்சு முடிக்கிட்டு அமெரிக்காக்காரன் ராவு 10 மணிக்கு போய் பெருநாள் தொழுக முடியுமா? சிந்திக்க மறக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அதே மாதிரி பாருங்க, ஃபித்ராவுடைய காசை நீங்கள் முசல்லாவை நெருங்குவதற்கு முன்னால் உங்கள் குடல்வாதி ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழை உறவினர்களுக்கும், அவர்கள் எல்லோருமே பணக்காரர்களாக இருந்தாலும் உற்ற நண்பருக்கும் கொடுத்துட்டு போங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. தலைநோம்புலேருந்து சாக்கில் அள்ளுறானுங்க ஃபித்ரா காசை. அந்த ஃபித்ரா காசு சாக்கில் அள்ளி மக்களுக்கு யாருக்கு போதுங்கிறீங்க? தனக்கு போஸ்ட் ஓட்டுறவன், தன்னை புகழ்ந்து பாடுறவன், தனக்கு கூட்டம் சேர்க்கிறவன், தனக்கு ஆள் பிடிக்கிறவனுக்கு பூரா 5000 10,000 கவர்ல போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த இளைஞர்கள் இன்று விழிப்புணர்வு அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னை பற்றிய ஒரு செய்தியாவது நீங்கள் பிறரிடத்தில் எத்தி வையுங்கள். அன்றைய தினம் மைக் இல்லை, மேடை இல்லை, பந்தல் இல்லை, அலங்காரங்கள் இல்லை. இன்று எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது அதற்காக மீலாது விழாக்களை நாம் ஏற்பாடு செய்தால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய வழிமுறையா என்று சொல்லித் திரிகிறார்களே. வரதட்சணை ஒழிப்பு மகாநாடு என்று ரசூலுல்லாஹ் நடத்தி காட்டினார்களா தோழர்களே? இந்த சமுதாயத்துடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய நாம் மற்ற சமூகத்து மக்கள் எண்ணுகிறார்கள், இந்த துலுக்க ஜனங்களுடைய பெண்கள்
வரதட்சணை கொடுமையால் தாலி கழுத்தில் ஏறாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணும் அளவிற்கு ஊருக்கு ஊர் வரதட்சணை ஒழிப்பு மகாநாடு என்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் என்று போட்டு திரிகிறார்களே. என்றாவது ஒரு பேப்பரில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு பெண் வரதட்சணை கொடுமையின் காரணமாக தூக்கில் தொங்கினாள் என்று வந்திருக்கிறதா? அல்லது என்றாவது ஒரு பெண் வரதட்சணை கொடுமையின் காரணமாக திருமணம் பாதியில் நின்றுவிட்டது என்று பத்திரிகை செய்தி சொல்லுகிறதா? கேவலப்படுத்துகிறார்கள். தோழர்களை விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இனிமேலாவது நீங்கள் விழிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு சைத்தானுடைய அந்த தௌஹீதுடைய வழியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த காலத்தில் தொப்பியை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அம்மையார் ஜெயலலிதாவிற்கு மகாநாடு எடுத்த பிறகு உலகத்தமிழ் மாநாட்டிற்கு தஞ்சைக்கு வருகிறார். பண்டராவடையைச் சேர்ந்த தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு அணியில் வந்து அண்ணா சிலைக்கு ஜெயலலிதா அவர்கள் மாலை போடுகின்ற நேரத்தில் அவர்களை வழிநடத்தி வந்தவர் சொல்லுகிறார், எப்பா நம்ம எல்லாம் துப்பி இல்லாம வந்துட்டோம், நம்மள யாரு முஸ்லீம் அம்மாக்கு எப்படி தெரியும், கர்ச்சிப்பையாவது எடுத்து தலையை கட்டுக்கிறாங்க. ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கு நீ முஸ்லீம் என்ற அடையாளம் காட்டுவதற்கு ஒரு மரியாதைக்குரிய உனக்கு தொப்பி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அரபு நாட்டு ஷேக்குகளிடத்தில் இவர்கள் எல்லாம் காபிர்கள் என்று பிரகடனப்படுத்தி உங்களை வைத்து வசூல் செய்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் உங்களை தொப்பி போட வேண்டாம் என்று சொன்ன அந்த வாதம் மிகச் சரியானது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தோழர்களே. அது மாத்திரமல்ல, வலிமார்களுடைய கபர்களை நாம் அல்லாவிற்கு இணையாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் அறிவுள்ளவர்களா? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்களா? நான் கேட்கிறேன். தாய்க்கு இருக்கின்ற உடல் அமைப்புகள் தான் தாரத்திற்கும் இருக்கின்றது என்பதற்காக, தாரத்திற்கு இருக்கின்ற உடல் அமைப்பு தான் தாய்க்கு இருக்கிறது என்பதற்காக தாயிடம் செய்வதை தாரத்திடமும் தாரத்திடத்தை செய்வதை தாயிடம் செய்வார்களா இந்த மதிகெட்ட மூடர்கள்? அல்லாஹுவிற்கு எங்காவது கபர் ஷரீஃப் இருக்கின்றதா என்று நான் கேட்கிறேன். அல்லாஹுவும் வாழ்ந்து மறைந்து அடக்கப்பட்டு ஃபாத்தியா ஓதிய ஒரு கபர் இருந்தால், நீங்கள் சொல்லுகின்ற அவுலியாக்களுடைய கபருக்கும் அதே சங்கை செய்யப்பட்டால் இது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். உருவமற்ற எங்கும் நிறைந்த ஏகாந்தமான எல்லா உயிர்களுக்கும் பரவி விரவி நிற்கின்ற ரப்புல் ஆலமீனையும் வலிமார்களையும் பார்த்து இணை வைத்தல் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அறிஞர்களா முட்டாள்களா என்று உங்களிடத்தில் நான் கேட்கின்ற தோழர்களே, நீங்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தௌஹீத் ஜமாத் தஞ்சையில் நடந்ததற்கு அவர்கள் ஒரு நோட்டீஸ் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மகாநாடு கோடானு கோடி செலவில் ஏன் நடத்தப்படுகின்றன தெரியுமா? கோடிக்கணக்கில் செலவு செய்து இப்படி கூடிக்கலைக்கும் மாநாடுகள் தேவையா என்று நீங்கள் எண்ண வேண்டாம். தமிழகத்தின் கட்சிகள் கழகங்களின் வரலாற்றை உற்று நோக்கினால் இதற்கு விடை கிடைத்துவிடும். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திமுக மக்களிடம் களம் புகுந்தது மாநாடுகள் மூலம்தான் என்று கடந்த கால வரலாற்றை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கல்லாவை கட்ட எத்தனைக்கும் மூட மடையர்களே, நீங்கள் அருமை நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வீட்டிலே என்ன வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்ட பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்களே, நீங்கள் பையை வேண்டுமானால் நிரப்பிக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த மாநாடுகளை கோடிக்கணக்கில் செலவழித்து செய்துதான் தீர்வோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என் அருமையான தோழர்களே, அது மாத்திரமல்ல, வல்லத்துல ஹஜ்ஜுக்கு போனதை பத்தி அஜத்து சொன்னாங்க. அவங்களுடைய நோக்கம் கௌபத்துல்லாவை ஹஜ்ஜை எப்படி வலம் வர்றது என்ற டயகிராம செய்து காட்டுவதல்ல. யூத சாம்ராஜ்யத்திலும் அமெரிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலும் போட்ட சதித்திட்டத்தின் பின்னணியில் சர்தாரே ஆலம் சையதுல் கவுனைன் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குலத்தோன்றர்களுடைய மரியாதையும் குலைக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நீங்கள் மதீனா ஜியாரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு நிகழ்வை அங்கே நடத்தி காட்டாமல் இது மாத்திரம் உங்களுக்கு போதும் என்று இந்த மூடர்களுக்கு சொல்லிக் காட்டுவதற்கு தான் வல்லத்தினுடைய ஹஜ் யாத்திரை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். விழிப்புணர்வு அடையுங்கள் தோழர்களே, விழிப்புணர்வு அடையுங்கள்.